உந்தன் கைகளில் நான் செல்ல பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். ஆண்டவரே இயேசுவே, கடவுளின் திருவுளப்படி நடந்து எங்களுக்கு வாழ்க்கை வழியாக மீட்பை கொண்டு வந்தவரே, கடவுளின் அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தியவரே, நாங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை வழியாக நீர் காண்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தாவீது அரசன் எவ்வாறு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்து ஆர்வத்தோடு அவருக்கு வணக்கம் செலுத்தினார் என்றும், அவரோடு இஸ்ரவேல் மக்கள் எவ்வாறு ஆண்டவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்றும், ஆண்டவரின் அருள் முன்னிலையிலே எவ்வாறு மகிழ்ந்தார்கள் என்றும் கூறுகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற நபராக வாழ்ந்ததை பார்க்கின்றோம். அவர் எப்போதும் கடவுளை முன்வைத்து வாழ்ந்தார். கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். நாமும் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகின்ற செயல்களை செய்வோம். கடவுளின் திருவுளப்படி வாழ்வோம். நாமும் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் பாதத்திலே கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பொழிந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல வகையான கஷ்டங்கள், நோய்கள், பிணியில் வாடுகிற மக்களுக்கு உமது ஆறுதலையும் ஆசிரையும் அற்புதத்தையும் செய்யும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென். புனித ஜான் ஆம்ஸ்கிவர் கூறுகிறார், இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க செல்கிற நாம் நமக்கு அடுத்திருப்பவரின் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும்.